வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி வந்து 19 February Thursday. Markets are bleeding, say like literally. Nifty 50 வந்து around -1.4% as we speak. It's about 308. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 355 பாயிண்ட் டவுனு நிஃப்டி 50. அட் த சேம் டைம் சென்செக்ஸ் வந்து 1220 பாயிண்ட்ஸ் டவுனு. அகைன் த சேம் percentage 1.5% சென்செக்ஸ் டவுனு. And small cap 1.07%, mid cap 1.56%. So across the market down எல்லாமே. What is the reason? Main reason வந்து I would say like base of the problem could be US-Iran tension. So probably rumors are there that Iran மேலே US வாரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி வாரை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு நாள் 2 நாள் அஃபேராக இருக்காது. இட் மைட் டேக் எ ஃபியூ வீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருக்குது. ஸோ நெகோசியேஷன்ஸ் போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஃப் ஈரான் கவர்மெண்ட்ஸ் அக்ரீஸ்னா ஓகே, இஃப் நாட் அப்படின்னா தென் ப்ராபப்ளி ஐ திங்க் நியூக்ளியர் டீலுக்கு மோட்டாமோட்டி ஈரான் அக்ரி பண்ணியிருக்காங்க. பட் தெர் இஸ் டென்ஷன், தட் இஸ் த மெயின் ரீசன். அதை வச்சு க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் ஏறி இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறில நம்ம எக்கானமிக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கும். தென் லாஸ்ட்டு ஒரு 2-3 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது ஏன்னா டென்ஷன் வந்துச்சுன்னா வந்த ப்ராஃபிட் பூரா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் பூரா புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ராஃபிட் புக்கிங் தட் குட் பி அனதர் பாசிபிலிட்டி. அண்ட் தென் Q4 நம்பர்ஸ் என்ன Q3 மோரார்லெஸ் முடிஞ்சிருச்சு, நீ Q4 நம்பர்ஸ் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். தட் குட் பி ஆல்சோ அனதர் ரீசன். அண்ட் ஃபெடரல் ரிசர்வனுடைய யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வனுடைய மினிட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து ஒரு சாரர் வந்து ரேட்டை ஹைக் பண்ணுறதுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாதிரி தோணுது. இன்னொரு சாரர் வந்து ரேட்டு அதே ரேட்டில் வச்சுக்கோங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கையில் ஃபெட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுச்சுன்னா ப்ராபப்ளி இந்தியா போன்ற எமர்ஜிங் கண்ட்ரிஸுக்கு வர்ற பணம் வந்து குறையும், வரத்து குறையும். ஸோ தட் குட் ஆல்சோ பி அ ரீசன், ஒரு மைனர் ரீசன். So these are all the major reasons, but still within the band நம்ம எங்கேயும் போய் ரொம்ப பிரேக் டவுன்லாம் ஆகலை என்ன இண்டெக்ஸு. ஸோ வி ஆர் ஸ்டில் ஹோவரிங் அரவுண்ட். இப்போ திருப்பி இன்றைக்கி குறையுது, நாளைக்கு கொஞ்சம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எமர்ஜ் ஆகும். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அதர் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் மைட் ஸ்டார்ட் பையிங். ஸோ நாளைக்கோ அல்லது மண்டேவோ வாட் எவர் இட் இஸ். ஸோ அதனால் வந்து அந்த பேண்டுக்குள்ளே தான் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஐ டோன்ட் see a big challenge out there. But anyway, it is a good time for long-term investors to accumulate, as we always say, and SIPs to continue. Generally, there are no major worries after the US trade pact அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நம்ம மார்க்கெட் அப்பா வந்து பேசிக்கலி வித் இந்தியன் ரிசல்ட்ஸ், Q4 ரிசல்ட்ஸு இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டராக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா டெஃபினெட்லி மார்க்கெட்ஸ் வில் ஸ்டார்ட் கோயிங் அப். தட் வில் ஹேப்பன் ஃபார் ஷூர். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.